हमें गीता की एल्बम लॉन्च होने का अवसर भी मिला। ये प्रयास भी विरासत को सहेजने के हमारे संकल्प को ऊर्जा देता है। मैं इस प्रयास से जुड़े सभी लोगों का भी बहुत बहुत अभिनंदन करता हूं। பகவான் நாராயணன் தானே கற்பிக்க புராணமுனி வியாசரால் எழுதப்பட்டு மகாபாரதத்தின் மையவான 18 அத்தியாய அத்வைத அமுததாரயான் பிறப்பை நீக்கும் பகவத்கீதையனும் அம்மையே அன்னையே உன்னையே அனுதினமும் வணங்குகின்றோ. திருதராஷ்டிரன் உரைத்தான், தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் செய்ய கூடியுள்ள என்னவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள் சஞ்சயா? சஞ்சயன் உரைத்தான், அப்போது ராஜா துரியோதனன் அணிவகுத்த பாண்டவரின் படையை பார்த்த பிறகு துரோணரை அணுகி கூறினான், ஆச்சாரியரே, ஆற்றலுடைய உமது சீடன் திருஷ்டத்யும்னனால் அணிவகுக்கப்பட்டிருக்கும் பெருஞ்சேனையை பாருங்கள். வில்லில் வல்ல சூரரான பீமார்ஜுனருக்கு இணையான யுயுதானன் விராடனன் துருபத மகாரதனும் திருஷ்டகேது சேகிதானன் வீரியமிக்க காசிராஜனும் புருஜித் குந்தி போஜனும் மனிதருள் மேலான சைத்தியனும் ஆற்றலில் வல்ல யுதாமன்யுவும் வல்லமையுடை உத்தமௌஜசும் சுபத்ரை திரௌபதி புதல்வர் யாவரும் மகாரதர்களே, என் சேனையின் நாயகர்களையும் நம்மில் சிறந்தவர்களையும் நீவில் அறிய உரைக்கின்றேன், கேளீர் இருபிறப்பாளரே. படை வீரர்கள் யாவரும் தத்தம் இடத்தில் நின்றவாறே நீங்கள் எல்லோரும் நிச்சயமாய் பீஷ்மரையே காத்திடுங்கள். கௌரவர்களில் முதியவரும் வல்லவரும் பாட்டனாருமான பீஷ்மர் அவனை ஊக்குவிக்க சிம்ஹநாதம் சங்கு ஊதினார். வெள்ளை குதிரைகள் பூட்டிய உயர்ந்த தேரில் அமர்ந்திருந்த அர்ஜுனனும் மாதவனும் தெய்வீக சங்குகள் முழங்கினரே.
மண்ணாள்பவனே, அம்புகள் பறந்து போர் துவங்கும் முன்னே மாருதி கொடியுடை அர்ஜுனன் கிருஷ்ணனை நோக்கி இவ்வாறுரைத்தான். மேலான இரக்கத்துடன் சோகத்துடன் அர்ஜுனன் கூறினான், யுத்தம் செய்ய கூடியுள்ள உற்றார் உறவினரை நோக்குங்கா, அங்கங்கள் சோர்வடைகிறது, வாயும் வறண்டு போகிறது. கேசவா கேளாயோ, தீய சகுனங்கள் காண்கின்றே, உறவினரை கொல்வதால் மேன்மை ஏதும் காணவில்லை. வெற்றியையும் ராஜ்யத்தையும் சுகத்தையும் நான் விரும்பவில்லை. பகவான் உரைத்தார், அர்ஜுனா, பேடியின் தன்மை அடையாதே. பார்த்தா உனக்கு இது பொருந்தாது. எதிரிகளை வாட்டுபவனே, மனச்சோர்வு விட்டு போருகழு. வந்து போகும் நிலையற்றதை பொறுத்து கொள்வாய் பாரதா. அணிந்த உடை பழையதெனில் தேவையற்ற அதை நீக்கி புதிய உடை மாற்றி மனம் மகிழ்கின்றோ. உயிர்கள் உடல் பயன் தீர அதை நீக்கி பிறந்திருந்து பல பிறப்பில் பல உடல்கள் கொள்வதே இயல்பேயானதாகும். பிறந்தவன் இறந்திடுவான், இறந்தவனும் பிறந்திடுவான். தவிர்க்கவே முடியாத சூழலில் கவலை கொள்வது சரியல்ல. செயல் செய்யவே உனக்கு அதிகாரம் உண்டு, பலனில் உனக்கு அதிகாரமில்லை. செயலை எனக்கு அர்ப்பணமாய் செய்வாய், பலன் மீது பற்று அற்றிரு பார்த்தனே. எப்போதெல்லாம் தர்மம் குன்றி அதர்மம் தழைத்தோங்குதோ, அப்போதெல்லாம் என்னை நானே தோற்றுவிக்கிறேன் பாரதா. யார் எப்படி வழிபடுவாரோ அப்படியே அருளுவேன் பார்த்தா. உக்ரமூர்த்தியே, தாங்கள் யார்? தேவர் சிறந்தவரே, வணங்குகிறேன். எம்புவி முதன்மையான உம்மை அறிந்திடாவல் நோக்கம் அறியேன், அருள் புரியுங்கள். மாதவா, கேசவா, மதுசூதனா, பகவான் உரைத்தார். என்னில் மனதினை வைத்து என்னையே போற்றி வழிபடு. என்னையே அடைவாய் திண்ணமிது உறுதியளிக்கிறேன் அன்பனே நான். அர்ஜுனன் உரைத்தான், அச்சுதா, உம் பேரருளால் மோகம் அழிந்து ஐயம் நீங்கு தெளிவு பெற்றவனானேன். உன் சொற்படியே செய்திடுவேன். சஞ்சயன் உரைத்தான், எங்கு யோகேஸ்வர கிருஷ்ணனும் வில்லேந்திய பார்த்தனும் உள்ளனரோ அங்கு
செல்வம், வெற்றி, வளம், நீதி இவை அனைத்தும் நிலைக்கும் என்பது என் கருத்து.